welcome back. So last video oda continuation da இந்த வீடியோல பார்க்க போறீங்க. So இந்த வீடியோல wedding and reception ரெண்டு vlogகும் சேர்த்து தான் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே, ஸோ வாங்க போகலாம். அண்ட் வெட்டிங்க்கும் பார்த்திங்கன்னா சேம் ஹால் தான். நம்ம ப்ரீவியஸ் டே மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு வந்துருந்தோம் இல்லையா, அதே ஹாலில் தான் மேரேஜ் நடக்குது. ஸோ இங்கே வந்ததுமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஜூஸ் வந்து குடித்தோம். ஃபஸ்ட்டு கிரேப் ஃப்ளேவரில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஜூஸும் வந்து எடுத்து குடிச்சிட்டு நாங்கள் டேரெக்டாக இங்கே உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடாக இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நின்று ஃபேமிலிலாம் இருந்திருப்பாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே சலாம் சொல்லி பேசிட்டு நின்றுட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமா இன்றைக்கி ப்ரைடோடைய காஸ்டியூம் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரோடைய காஸ்டியூமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி அந்த ப்ரைட் வியர் பண்ணியிருக்க அந்த பட்டோட கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் போய் விஷ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துருந்தோம். ஸோ அது வந்து நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் ஃபேமிலியாக நிற்கிற ஃபோட்டோஸ்லாம். ஸோ வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து இங்கே வெளியில் வந்துவிட்டோம். அப்படியே சாப்பிட்றதுக்காக இங்கே உள்ளே வந்தாச்சு. ஆனால் இங்கே சரியான கூட்டமாக இருந்தது. ஸோ இங்கே உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் வந்து போய் உட்காந்தோம். அங்கேயுமே ஸ்பேஸ் இருந்துச்சு, நல்ல காத்தோட்டமாக. ஸோ அப்படியே உட்காந்து பேசிட்டு சாப்பிட்றதுக்காக உட்காந்தாச்சு. அண்ட் எனக்குலாம் வந்து ஃபுட்டாக ஐஸ்கிரீமா அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஐஸ்கிரீமுக்கு தான் போவேன். ஸோ வந்து அங்கே ஐஸ் பே வந்து கொண்டு வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த ஐஸ் பேலேருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றது நான் ஒரு ரெகுலர் ஹேபிட்டாக வந்து மாற்றி வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஐஸ்கிரீமை பார்த்ததும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னே ஒரு க்யூரியாசிட்டி. ஸோ அதனால் சரி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இங்கே வந்து உட்காந்துருந்தேன். அண்ட் இங்கே வந்ததும் அந்த அண்ணாவே நம்மளை பார்த்ததும் என்னென்னு தெரியல, ஃபஸ்ட்டு 2 பீஸ் வச்சாங்க, அதுக்கப்புறம் 2 பீஸ் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு போனாங்க. ஸோ அப்படி பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு இங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக வந்தேன். அண்ட் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தனால அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 2 ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தேன் பேஷன் ஃப்ரூட்டில். ஆக்சுவலி ஐஸ் பேயில் போனப்போ இந்த பேஷன் ஃப்ரூட் ஃப்ளேவர் நான் கேட்டப்போ அங்கே இல்லை, ஓவர் அப்படின்னாங்க. பட் இங்கே வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. ஸோ நான் லாஸ்ட் டைம் ஐஸ் பே போனப்போ நான் கேட்ட 2 ஃப்ளேவர்ஸுமே அங்கே இல்லை, ஆனால் இங்கே அந்த 2 ஃப்ளேவர்ஸுமே இருந்துச்சு. ஸோ விடுவோமா, அப்படியே 2லேயுமே 2 ஃப்ளேவர்ஸ் வாங்கி ஒரு 4 to 6 ஐஸ்கிரீம்ஸ் கிட்ட சாப்பிட்ருப்பேன் நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, எப்படியும் ஒரு 6 கிட்ட சாப்பிட்ருப்பேன். சாப்பிட்டுட்டு அகெயின் நாங்கள் இங்கே உள்ளே வந்தாச்சு. ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஈவினிங் ரிசப்ஷனுக்கு வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் போகணும்ல, சரி அப்போ இப்போவே நம்ம இங்கேருந்து கிளம்புனா தான் ஈவினிங் வரப்போ கரெக்டாக இருக்கும், ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வரும்போது. ஸோ சரி ஓகே அப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு அண்ட் அகெயின் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. ஸோ குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்போ நம்ம கொஞ்சம் எப்போவாச்சும் ஒரு நாள் தானே ஃபேமிலியெலாம் மீட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லோரும் உட்காந்து பேசிவிட்டு ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே அகெயின் என்ன பண்ணோம், வெளியில் போய் ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு அக்கா நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணி வெளியில் போய் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பெரியம்மாவையும் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நாங்களும் எங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் பயங்கரமாக தாகமாக இருந்துச்சு. சரி ஓகே ஏதாச்சும் ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு லஸ்ஸி ஷாப் தான் வந்துருந்தோம். அப்படியே வீட்டுக்கு வந்து ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு ரிசப்ஷனுக்காக ரெடி ஆயாச்சு. ஸோ ரிசப்ஷனுக்கு நானும் என் அண்ணாவும் சேம் கலரில் அவுட்ஃபிட் வியர் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படியே நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பியாச்சு. இனி அகெயின் வந்து பெரியம்மாவை பிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹாலுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து வேறு ஒரு ஹால் தான், மெஹந்திக்கும் வெட்டிங்க்கும் எடுத்த ஹால் கிடையாது, ரிசப்ஷனுக்கு வேறு ஒரு ஹால். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம மேரேஜ்க்கு போன ஹாலும் இதுவும் கிட்டத்தட்ட நியர்பை தான், கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும், பட் பக்கத்தில் தான். நாங்கள் உள்ளே வரப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து என்ட்ரன்ஸில் ஜூஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நான் எடுக்கலான்னு போகும்போது என் அக்கா எனக்கு ஒன்று, என் அம்மா எனக்கு ஒன்றுனாங்க. ஸோ அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு நானும் ஒன்று குடிச்சிட்டு உள்ளே வந்துட்டு. ஆக்சுவலி இது லைம் ஜூஸாக எனக்கு ஞாபகம் இல்லை, பிகாஸ் இது நான் வந்து லாஸ்ட் மந்த் எடுத்த வீடியோ நான் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஞாபகம் இல்லை. அண்ட் இங்கே வந்தாச்சு. உள்ளே வந்ததுன்னு பார்த்திங்கன்னா ப்ரைட் அண்ட் க்ரூம் வந்துட்டு வரல, பிகாஸ் நாங்கள் வந்து 6:30 கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துட்டோம். அண்ட் அவங்க வர்றதுக்கு ஒரு 7:30 8
கிட்ட ஆச்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருந்தோமா. அப்புறம் அண்ணனும் வந்தான், அவனுக்கிட்ட உட்காந்து நாங்கள் சும்மா அப்படி விலாக்லாம் எடுத்துகிட்டு, அப்புறம் வந்து 3 கியூட்டீஸ் வந்துட்டு சேம் கலரில் ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அப்புறம் அகெயின் நாங்கள் எல்லோரும் வந்து நாங்கள் கேர்ள்ஸ்லாம் தனியாக ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்படி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சும்மா அப்படி டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இவங்களோட ரிசப்ஷன் காஸ்டியூம் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. 2 பேர் வியர் பண்ணியிருந்தது. அந்த கேக்கோட தீமு அண்ட் அவங்க ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த மாதிரி கேக் வெட்டுறதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் கொண்டு வச்சுட்டு செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கேக் கட் பண்ணுறதுக்காக. அண்ட் என்னென்னா அவங்க வியர் பண்ணியிருந்த ட்ரெஸ்ஸுக்கும் அவங்க பேக்ரவுண்ட் தீம் எல்லாமே நல்ல மேட்சிங்காக சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. ஹாய். அது வேறு யாரும் இல்லை, நம்ம vlogல நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரியப்பா தான். ஸோ அவங்க வந்து ஃபாரின் போயிட்டாங்க. அங்கே போயிட்டு வந்து கால் பண்ணாங்க. ஸோ அப்படியே வந்து லைவில் பேசிட்டு சாப்பிட்றதுக்காக வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு என்ன சொல்கிறது, எப்போவுமே நம்ம வந்து நார்மலாக புரோட்டா இடியாப்பம் அப்படி சாப்பிட்ருக்கோம். பட் அதே தான் இங்கேயும். ஆனால் புரோட்டாலேயே ஸ்டஃப்டு புரோட்டா வச்சுருந்தாங்க. அண்ட் எனக்கு ஆப்பம் வந்து பர்சனலாக வீட்லேயுமே நான் சாப்பிட மாட்டேன். ஸோ வெளியில் போனாலும் நான் அதை வந்து எடுக்க மாட்டேன். ஸோ அது வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இடியாப்பம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இடியாப்பம் வந்து ஒன்று வச்சுருந்தேன். சைடில் வந்துட்டு ஸ்டஃப்டு புரோட்டா வந்து 2 வாங்கி வச்சுருந்தேன். ஆப்பம் கேன்சல்னால எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டஃப்டு புரோட்டா வாங்கியிருந்தேன். அண்ட் சீரியஸாக சொல்கிறேன், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ஸ்டஃப்டு புரோட்டா பர்சனல் அடிக்ட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுவும் அந்த சிக்கன் அந்த ஒயிட் கலர் ஸ்டூ இருந்துச்சு, அதோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அகெயின் பேசிவிட்டு அதோட அந்த சிக்கன் ஃப்ரையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் அப்படியே நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரில். அண்ட் பட்டர்ஸ்காட்ச் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஃபேன் பிடிங்க. குரூப் என்னோட இன்னொரு கசின் வந்து அண்ணாவை கால் பண்ணி இங்கே வந்து உட்காருங்க அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தா. பாய் சொல்லி பேரு. பை பை பை. போ கிளம்பு அப்படியே பேரு, திரும்பி பார்க்காத பேரு. ஓகே ஃபைன். ஸோ அவ்வளோதான், இந்த விலாக் வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இனி நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் விலாகில் வந்து மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய்.